இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 21. நம் சரீரமாகிய தேவனுடைய வீட்டில் பரிசுத்தம் வளர வேண்டும். ஒரு சமயம் புகைப்பிடிக்கும் ஒரு கிறிஸ்தவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவரிடம், உங்கள் சபையில் அமர்ந்து நீங்கள் சிகரெட் குடிக்க முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர், அது ஒரு காலும் முடியாது, ஏனெனில் சபை கட்டிடம் தேவனுடைய வீடு என்றார். இப்போது நான் அவரை திரும்பி பார்த்து, சகோதரனே, உண்மையில் உங்கள் சரீரம்தான் தேவனுடைய வீடு. 1 கொரிந்தியர் 6:19. யாதொரு சபை கட்டிடமும் தேவனுடைய வீடு அல்ல என்றேன். மேலும், நீங்கள் உரைத்தது போல் ஒரு சபை கட்டிடத்திற்குள் விபச்சாரம் செய்ய மாட்டீர்கள். சபை கட்டிடத்திற்குள் ஆபாச இணையதளத்தை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் வாழும்போது உங்கள் சரீரம்தான் இப்போது தேவனுடைய வீடாய் இருக்கிறது. ஆகவே உங்கள் சரீரத்தில் உள்ள அவயவங்களை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த கவனமாய் இருங்கள் என கூறினேன். ஆம், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், போதை மருந்து அருந்துதல் அல்லது அசுத்தமான எண்ணங்களை உங்கள் சிந்தைக்குள் வர அனுமதித்தல் ஆகிய யாவும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் மனதையும் கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து விடும். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு பந்தய ஓட்டத்திற்கே ஒப்பாய் இருக்கிறது. நாம் பாவத்தை விட்டு திரும்பி மறுபடியும் பிறந்தவுடன் இந்த ஓட்ட பந்தயத்தின் துவக்க எல்லையில் வந்து நின்று விடுகிறோம். பின்பு இந்த ஓட்ட பந்தயம் துவங்கி உங்கள் ஜீவகாலமெல்லாம் தொடர்ந்து ஓட வேண்டும். நாம் ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் பந்தய முடிவின் எல்லைக்கோட்டை நெருங்கி சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாமோ நம்முடைய ஓட்டத்தை ஒரு நாளும் நிறுத்திவிடவே கூடாது. இதுதான் இந்த பூமியில் நாம் வாழ வேண்டிய மிகச்சிறந்த வாழ்க்கை ஆகும். ஏனெனில் இதன் மூலமாய் உங்கள் ஜீவியத்தில் உள்ள கெட்ட பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தூய்மை பெற்று வருடங்கள் செல்ல சொல்ல நீங்கள் தேவனைப் போலவே அதிகமாய் உருமாறி விடுவீர்கள். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, எங்கள் சரீரத்தை உமது வீடாக மாற்றியமைக்கு நன்றி. உமது வீடு நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்ந்து வர கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.